ஹேய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் நிவேத்தியம் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவை புட்டு. இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கணும். அதில் ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. நான் இந்த ரவை புட்டுக்கு வெல்லம் போட்டு செய்ய போகிறேன், நாட்டு சர்க்கரை போட்டு. நீங்கள் சர்க்கரையை போட்டு பண்ணுறதா இருந்தால் இந்த மஞ்சள் பொடி போட தேவையில்லை. இதுக்கு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நான் 200 கிராம் ரவை, இந்த ரவையை ஒரு வானலில் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக கொச்சி எடுத்து இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, நிறைய விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த ரவையில் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் என் சேனலில் அரிசி புட்டு, கோதுமை மாவு புட்டு, ராகி புட்டுன்னு நிறைய புட்டு வெரைட்டி போட்டிருக்கேங்க. இப்போ ஒரு வித்தியாசமாக இந்த ரவை புட்டு இந்த வருஷம் செய்து காமிக்கிறேங்க. இது செய்யறதும் ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் என் சேனலில் போய் பார்க்காதவளாக இருந்தால், ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளாக இருந்தால் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இதை நல்லா கலந்துட்டேன். கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். உப்புவாக கலந்துட்டு இதை இப்படி பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும். இதாங்க அப்போ தான் கரெக்டாக. இப்போ அதை நல்லா உதுத்தணும், நல்லா உதிர்ந்து போகணும். எப்படி பாருங்கள், உப்பு கல்லாட்ட உதிரணும். அதுக்கு தான் புட்டுன்னுவா. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி கொட்டி வச்சுருக்குங்க. அதை சுடட்டும். இப்போ இதை மாதிரி ஒரு ஜல்லி எடுத்துக்கங்க. இல்லைனாலும் நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தாலும் அதுலேயும் வேக வச்சுக்கலாம். இதில் ஒரு ஒயிட் கிளாத் போட்டுங்க. போட்டு இந்த மாவை இதில் போட்டுடணும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை சுற்றி போட்டுக்குங்க. ஏன்னா இதை போட்டு அப்படியே இதை ஆவியில் வச்சோம்னா அந்த தேங்காய் பால் அதில் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடிடணும். அப்போ தான், ஏன்னா நீங்கள் துணி போட்டு வைக்கலைன்னா அதில் இருக்க ஆவி தண்ணிலாம் இறங்கிடும். இப்போ இதில் வச்சு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடணுங்க. இப்போ பாருங்கள், புட்டு 10 நிமிஷம் நல்லா வெந்தெடுத்து இப்போ இதை நல்லா திறந்து ஆற விட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இந்த நல்லா ஆறிட்டுது. இதில் 1 ஸ்பூன் உருக்குன நெய் விட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி, தேவையான அளவு முந்திரி நெய்யில் வறுத்துதுங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவு வறுத்து போட்டுக்குங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். நான் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் சர்க்கரையும் போட்டுக்கலாம். நான் ஹெல்த்தியும் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை தேவையான அளவு போட்டுக்கணும். நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிடணும் இதெல்லாம். அப்புறம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நவராத்திரியில் அந்த 9 நாளில் ஒரு நாள் புட்டு செய்கிறது ரொம்ப விசேஷங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை புட்டு செய்தால் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷங்க. நீங்கள் எல்லாம் புட்டு செய்து எல்லாம் அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணி எல்லாரும் பயனடையணும்னு கேட்டுக்கிறேன்.
சுவையான ரவை புட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.